ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ எதுக்குன்னா, மானிட்டேஷன் வந்து நான் பண்ண தப்ப நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து என்னுடைய சேனல் நைட் மோட் ஜெய். ஆக்சுவலாக இது ஆரம்பித்து 3 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. வீடியோ வந்து மீம்ஸ்லாம் எடிட் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா இடையே கேப்பை விட்டதெல்லாம் என்ன ஆச்சுன்னா, 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வீடியோ, இல்லைனா 1 மாதத்துக்கு ஒரு வீடியோ அப்படின்னு போட்டேன். இயர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு, இல்லை வருஷங்கள் வர ஆரம்பிச்சேன். அந்த 1 இயர் நடுவில் இப்போ 2 வருஷம் ஆகுது, நல்லா வாட்ச் ஹவர்ஸ் வரும். திருப்பி அந்த 1 வருஷம் முடிஞ்சிட்டு அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, திருப்பி அந்த வாட்ச் ஹவர்ஸ் ஃபுல்லாகவே மைனஸ் ஆகும், அப்படியே கம்மியாகிட்டே போகும். திருப்பியும் என்னடா போகுதுன்னு சொல்லிட்டு திருப்பி வீடியோ எடுத்து போட, திருப்பியும் அதான் இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை நம்ம அப்புறமா செய்யலான்ட்டு அதை அப்படியே விட்டு நம்ம கவனம் வேறு இடத்துல செலுத்துறப்ப என்ன ஆகுதுன்னா, இதை விட்டுடும். கஷ்டப்பட்டு 2900 சில்லற எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் எனக்கு 2500 வாட்ச் ஹவர்ஸ் வந்துடுச்சு. 3000 வாட்ச் ஹவர்ஸ்க்கு இன்னும் 500 வாட்ச் ஹவர்ஸ் தான் வர வேண்டியது இருந்தது. வந்துச்சுன்னா கூட அதை மஸ்ட்டு மானிட்டேஷன் பண்ணிகிட்ருப்பேன். பார்த்தா வீடியோ போடவே இல்லை. கரெக்டாக இந்த வருஷம் வந்து 2025 வந்ததுலேருந்து அப்படியே மைனஸ் ஆகி இப்போ எவ்வளோ தெரியுமா வந்திருக்கு? வெறும் 50 வாட்ச் ஹவர்ஸ். 2500 வந்து வெறும் 50 வாட்ச் ஹவர்ஸ் தான் வந்திருக்கு. அந்த தப்பு நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, தயவு செஞ்சு வாரத்துக்கு 1 வாட்டி இல்லை 2 வாட்டி இல்லை 3 வாட்டி, எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் வந்து 3 வாட்டியாச்சும் வீடியோ போட்டுருங்க வாரத்துக்கு. கம்பல்சரி போட்டு நல்ல கண்டென்ட்டாக போடுங்க, ஓன் கண்டென்ட்டாக போடுங்க. அதேமாதிரி நீங்கள் ரெகுலராக போட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாட்ச் ஹவர்ஸ் கண்டிப்பாக வரும். டக்கு நீங்கள் ஒரு 6 மந்த்லேயே வந்து மானிட்டேஷன் வந்து வாங்கலாம். நீங்கள் அதை விட்டுட்டு மாதத்துக்கு ஒரு வீடியோ இல்லைனா 2 மாதத்துக்கு ஒரு வீடியோ போடுறது நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதே வேஸ்ட்டு தானே தெரிஞ்சு. அதனால் அந்த தப்பு பண்ணாதீங்க. நான் இப்போ பாருங்க, அந்த சேனல் நான் ரன் பண்ணல, அதனால தான் இந்த சேனலை வந்து நான் புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு அதில் கடுப்பாகி போச்சு. என்னடா அதெல்லாம் போட்டு இவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் வந்தும் கடைசியில் 50 வாட்ச் ஹவர்ஸில் வந்து நிற்குது, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. அதனால தான் யோசனை பண்ணி இந்த சேனலாச்சும் ஆரம்பித்து இதாச்சும் ஒழுங்காக ரன் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணேன். இதில் வந்து நான் ரெகுலராக இந்த மாதிரி வீடியோ போடுவேன். மாதிரிலாம் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். டெய்லி ஒரு வீடியோ 2 வீடியோச்சும் போடலாம் ஐடியாவில் இருக்கேன். ஓன் கண்டென்ட் மட்டும்தான். அதில் நான் பேஸ் காட்டிலாம் போட்டதே கிடையாது. நடுவில் சம்திங் நான் வெளியூர் கோவா போனப்போ நான் அந்த வீடியோலாம் எடுத்து கொஞ்சம் போட்டு விட்டேன் அந்த சேனலில். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒன்று இறங்கிட்டு கரெக்டாக என்ன கண்டென்ட் போகலான்னு யோசனை பண்ணி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிங்க. சேனல் நேம் கரெக்டாக வைங்க. நீங்கள் வைக்க போகிற சேனல் நேமை யூடியூப்பில் போய் ஒரு வாட்டி சர்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி அந்த பேர் வந்து யாராவது வச்சுருக்காங்களான்ட்டு. இது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் யாருமே வைக்காத ஒரு நேம் வச்சிங்கன்னா, நீங்கள் அடிச்சிங்கன்னா கரெக்டாக உங்கள் சேனல் வந்து ஷோ ஆகும். நீங்கள் அதே அவங்க வச்சுக்கிற சேனல் வச்சிங்கன்னா, யார் உங்களுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணாங்களோ அவங்க தான் வந்து சேனல் வரும். உங்கள் சேனலில் தேடி கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். இல்லைனா லிங்க்கு யாராவது டச் பண்ணி அதுக்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால சொல்கிறேன், நேம் வைக்கிற மாதிரி சேனல் நேம் வைக்கிறப்ப அடித்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வைங்க. எதுவுமே யாருமே வைக்காத சேனல் நேம் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து மானிட்டேஷன் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டென்ட் கரெக்டாக ரெகுலராக வீடியோ போடுங்க. ரெகுலராக வீடியோ போடலைன்னா நீங்கள் சேனல் ஆரம்பிக்கிறதே வேஸ்ட்டு தான். ஓகேவா? அதனால் கரெக்டாக போடுங்க. நீங்கள் கண்டிப்பாக 6 மந்த்து கரெக்டாக 6 மாதம் நீங்கள் வச்சிங்கன்னா மானிட்டேஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக போகும். நான் பண்ண தப்ப திருப்பி சொல்கிறேன், நீங்கள் பண்ணுறாதீங்க. அப்படி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு யூடியூப் பக்கமே போயிடாதீங்க. அதனால சொல்கிறேன், யூடியூபராக ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஓகேவா? தேங்க்ஸ். வேறு எதனா உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களை ரீப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்களோட டெலிகிராம் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். விதி விளையாட்டுச்சப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறா.